சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறே ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க, இந்த பாவத்தை குறித்து அறிகிறது, இந்த நரகத்தை குறித்து அறிகிறது, இந்த பிசாசை குறித்து அறிகிறது, இந்த இந்த 7 கலசம் 7 எக்காலம், அப்புறம் இந்த அங்கே ஆக்கின தீர்ப்பு, இது எல்லாமே நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். இதெல்லாம் அறிய வேணாம்ப்பா, ஒன்னே ஒன்று அறிஞ்சிக்க. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவரா நீ அறிஞ்சிட்டு வச்சுக்கவே, நரகத்துக்கு இது உன்னை தப்பு வைக்கும், ஆக்கினை தீர்ப்புக்கு உன்னை தப்பு வைக்கும், 7 கலசத்துக்கு உன்னை தப்பு வைக்கும், பிசாசுடைய வேதனைகளுக்கு உன்னை தப்பு வைக்கும், பலவிதமான பிரச்சனைகளுக்கு உன்னை தப்பு வைக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே நீங்கள் அறியாதிருக்கும்படி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்றான். நானும் அந்த முடிவில் தான் நிற்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உயர்த்தி காண்பிக்கணும். அவர் மூலமாக உண்டான ரட்சிப்பு, அவர் மூலமாக உண்டான மீட்பு, அவர் மூலமாக உண்டான சுகம், அவர் மூலமாக உண்டான பலன், இவைகளை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் நீங்கள் அறியாது இருக்க நான் தீர்மானித்து இருக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்மை பலப்படுத்துகிறது. நரகத்தை அறிய வேணாம் பாஸ்டர், வேணாங்க, அது நமக்கு இல்லைங்க, கைகளை தட்டுங்க, நமக்கு இல்லைங்க, அது பைபிள் சொல்லுது. மனுஷனுக்காகவே ஆண்டவன் நரகத்தை உண்டாக்கலையாம், பாவிகளுக்காக கூட நரகத்தை உண்டாக்கல. யாருக்காக தெரியுமா உண்டாக்கப்பட்டிருக்கிறது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிற நரக அக்கினின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி என்ன அறிஞ்சுக்கிறணும்? எனக்கு எதுக்கு தேவை இல்லைங்க, எனக்கு நரகம் தேவை இல்லைங்க. சிலுவையை பற்றி உபதேசம் தான் எனக்கு தேவை. ஏன்னா சிலுவை தான் என்னைய மாற்றுச்சு, என் மூலமாக பல கோடி பேரை மாற்ற போகுது. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? பல லட்சம் பேரை, பல கோடி பேரை இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் உங்கள் கைகளை கொண்டு மாற்ற போகிறது. கைகளை தட்டி புரிஞ்சா கர்த்தரை மகிமைப்படுத்த. கர்த்தர் நல்லவர்.